Exercise 3.1 fourth sum. The sum of the digits of a 3-digit number is 11. If the digits are reversed, the new number is 46 more than 5 times the former number. If the hundreds digit plus twice the tens digit is equal to the units digit, then find the original 3-digit number. ஸோ தான் கொடுத்துருக்கூடிய கொஸ்டின் இது வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். 3-digit நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 digits அப்படின்னா நமக்கு ஹண்ட்ரட்ஸ் டிஜிட்டு, டென்ஸ் டிஜிட்டு, யூனிட் டிஜிட்ஸ் இது மூணு கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஹண்ட்ரட்ஸு, டென்ஸு, யூனிட்ஸ் இந்த 3 digit இருந்தால் தான் நமக்கு 3-digit நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த ஹண்ட்ரட்ஸ் டிஜிட்டில் 3 டென்ஸ் டிஜிட்டில் 5, யூனிட்ஸ் டிஜிட்டில் 6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பர் என்ன எடுத்திருப்போம்? 356 அப்படின்னு நம்ம எடுத்திருப்போம். அதாவது எக்ஸ்பெண்டர் ஃபார்மில் 3 × 100 + 5 × 10 + 6 × 1 300 5 10s 6 ones. ஓகேங்களா? 300 5 10 6 1. இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 356. ஸோ இது ஆட் பண்ணால் தான் 356 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து நமக்கு கிடைக்கும். டிஜிட்ஸு 356, ஹண்ட்ரட்ஸ், டென்ஸ், யூனிட்ஸ். ஓகேங்களா? நம்பரு 356, அதாவது ஹண்ட்ரட்ஸு, டென்ஸு, யூனிட்ஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். ஹண்ட்ரட்ஸ் பிளேஸு, டென்ஸ் பிளேஸு, யூனிட்ஸ் பிளேஸ் 356ன்றது ஈஸியாக தெரியும். ஆனால் இந்த டிஜிட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? 653 கிடச்சிருமா? அப்போ ஹண்ட்ரட்ஸில் 6 இருக்கும், டென்ஸில் 5 இருக்குது, யூனிட்ஸில் 3 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஹண்ட்ரட்ஸில் எக்ஸு, டென்ஸில் ஒய், யூனிட்ஸில் இசட் இருக்குது அப்படின்னா இதோட நம்பர் வந்து என்ன? இது டிஜிட்ஸு, எக்ஸு, ஒய், இசட்டுங்கிறது டிஜிட்ஸு. அப்போ நம்பர் என்னவாக இருக்கும்? ஹண்ட்ரட்ஸில் எக்ஸ் இருக்கா, அப்போ 100x, டென்ஸில் ஒய் இருக்குது 10y, யூனிட்ஸில் இசட் இருக்குது, அப்போ இசட். இது எல்லாத்தையும் சம் பண்ணணும். 100x + 10y + இசட்டு, இதுதான் வந்து நம்பர். எக்ஸு, ஒய், இசட்டுங்கிறது டிஜிட்ஸு. 3-digit நம்பரில் 3 digitsோடைய வேல்யூ தான் எக்ஸ், ஒய், இசட்டு. இது வந்து என்ன நம்பர் அப்படின்னா 100x + 10y + இசட் அப்படிங்கிறது தான் அதோடைய நம்பர். ஓகேங்களா? ஸோ இதை வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த சம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே. Let x denotes the hundreds digit, y denotes the tens digit, z denotes the units digit. The 3-digit number. அப்போது எக்ஸில் ஹண்ட்ரட்ஸில் எக்ஸ் இருக்குது, டென்ஸில் ஒய் இருக்குது, யூனிட்டில் 6 இசட் இருக்குது. ஸோ இந்த நம்பர் என்னவாக இருக்கும்? 100x + 10y + இசட். இதுதான் வந்து அந்த நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? The sum of the 3 digits of a 3-digit number is 11. அப்போ 3-digitல இருக்கக்கூடிய 3-digit நம்பரில் இருக்கக்கூடிய அந்த 3 digitsையும் சம் பண்ணால் 11 கொடுத்துருக்காங்க. அந்த 3-digit என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ், ஒய், இசட்னு எடுத்திருக்கோம். அதோடைய சம் வந்து 11. இப்போ 3 ஆட் பண்ணிக்கலாமா? எக்ஸ் + ஒய் + இசட் = 11. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு, இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு, பட் டிஜிட்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த நம்பர் என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். த நியூ நம்பர் இஸ் இது எக்ஸ், ஒய், இசட். ஹண்ட்ரட்ஸில் எக்ஸு, டென்ஸில் ஒய், யூனிட்ஸில் இசட் இருக்கும்பொழுது அந்த நம்பர் வந்து 100x + 10y + இசட்டாக இருந்தது. இப்போ டிஜிட்ஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ரிவர்ஸ்னு என்னது? யூனிட்ஸில் கூடிய இசட் வந்து ஹண்ட்ரட்ஸ்க்கு போயிடுச்சு, டென்ஸில் ஒய் தான் இருக்கும், ஹண்ட்ரட்ஸில் கூடிய எக்ஸ் வந்து யூனிட்ஸ்க்கு வந்துடுச்சு. அப்போ அது அப்படியே எக்ஸ், ஒய், இசட் இன்டர்சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ அந்த நியூ நம்பர் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100z + 10y + x அப்படின்னு சொல்லி மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். If the digits are reversed, the new number is 46 more than 5 times the former number. அதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா new number is equal to 5 times former number. இதை விட 46 அதிகம் ப்ளஸ் 46. ஓகேங்களா? நியூ நம்பர் இஸ் ஈக்குவல் டு 5 times former number இன்ட்டு 5 times former number plus 46 கொடுத்துருக்காங்க. அப்போ நியூ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 100z + 10y + x. இது வந்து 5 times தி ஃபார்மர் நம்பர். ஃபார்மர் நம்பர்னால் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த நம்பர், இந்த நம்பர். ஓகேங்களா? ஸோ 100x + 10y + z, இதை விட 46 அதிகம். இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ LHSல 100z + 10y + x அப்படியே வச்சுக்கோங்க. இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 500x + 50y + 5z + 46. ஸோ ரைட் சைடில் இந்த 46 மட்டும் வச்சுட்டு இது எல்லாமே லெஃப்ட் சைடு கொண்டு வந்து என்ன கிடைக்குன்னு பார்த்தலாமா? 500x ப்ளஸில் இருக்குது. எந்த சைடு வந்துச்சுன்னா -500x ஆயிரும். இங்கே ஆல்ரெடி ஒரு x இருக்குது.
ப்ளஸ் 50y எல்கேஸ்ட் வந்துச்சுன்னா மைனஸ் 50y ஆயிரும். இங்கே இந்த சைடு ப்ளஸ் 10y ஆல்ரெடி இருக்குது. ப்ளஸ் 5z இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 5z ஆயிரும். இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் 100z இருக்குது. இஸ் ஈக்குவல் டு 46. இப்போ சப்ராக்ட் பண்ணலாம். 500ல் மைனஸ் 500x ப்ளஸ் x நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 499x கிடைக்கும். ஓகேவா? இதில் மைனஸ் 50y ப்ளஸ் 10y இதை சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 40y கிடைக்கும். மைனஸ் 5z ப்ளஸ் 100z இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் 95z கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 46. எக்ஸு மைனஸில் இருக்கு இல்லையா? ஸோ எல்லாத்தையும் சைன் சேஞ்ச் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 499x ப்ளஸ் 40y மைனஸ் 95z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 46. ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இஃப் த ஹண்ட்ரட்ஸ் டிஜிட் வந்து என்ன எடுத்துருக்கோம்? ஸ்டார்டிங்கில் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஹண்ட்ரட்ஸ் டிஜிட் ப்ளஸ் டுவைஸ் த டென்ஸ் டிஜிட் வந்து ஒய். அப்போ டுவைஸ்னா 2y. எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு தி யூனிட் டிஜிட் வந்து என்னது? ஒய். ஆல்சோ கிவன் எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு இசட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து ப்ளஸ் இசட் எல்கேஸ்ட் வந்து என்ன ஆயிரும்? மைனஸ் z ஆயிரும். x plus 2y minus z is equal to 0. ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சால்வ் பண்ண போகிறோம். ஒன் பை ஒன்னாக எழுதிக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x plus y plus z is equal to 11. செகண்ட் ஈக்குவேஷன் 499x plus 40y minus 95z is equal to minus 46. ஈக்குவேஷன் நம்பர் 2. Third equation x plus 2y minus z is equal to 0. இது third equation. இந்த 3 equations நம்ம என்ன பண்ண போகிறோம்? சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனில் ப்ளஸ் z மைனஸ் z. அப்போ z கேன்சல் பண்ணலாமா? அப்போ அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் x plus y plus z is equal to 11. Third equation implies x plus 2y minus z is equal to 0. அப்படியே ஆட் பண்ணலாம். ப்ளஸ் z மைனஸ் z கேன்சல் ஆயிருமா? x plus x 2x, y plus 2y 3y is equal to 11. இது ஒரு ஈக்குவேஷன் நம்பர் 4 வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு தேர்ட் எடுக்கும் பொழுது xyயில் ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. அதே மாதிரி வேறு எந்த ஈக்குவேஷன் எடுத்தோம் அப்படின்னா xy இது வந்து கேன்சல் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எதை எடுத்துக்கலாம்னு பாருங்கள். x plus 2y xy வேணும். z வந்து கேன்சல் பண்ணணும். z கேன்சல் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் தேர்ட் எடுத்துக்கலாமா? செகண்ட் தேர்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா z வந்து 95ல் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஈக்குவேஷன் நம்பர் 2 வந்து அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 499x ப்ளஸ் 40y மைனஸ் 95z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 46. தேர்ட் ஈக்குவேஷனில் z தான் எலிமினேட் பண்ண போகிறோம். z 95 இல்லையா? அப்போ தேர்ட் ஈக்குவேஷனை 95ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? x இன்ட்டு 95 95x plus x 2y into 95 295 190y minus 95z is equal to 0 into 95 0 minus 95z minus 95z. அப்போ வந்து என்ன பண்ணலாம்? சைன் சேஞ்ச் பண்ணலாம். minus 95 plus 95 cancel. 499x minus 95x நமக்கு என்ன கிடைக்கும்? 404x கிடைக்கும். plus 40 minus 190. so we get minus 150y is equal to minus 46 அப்படின்னு கிடைக்கும். இதெல்லாமே 2ஆல் நம்ம டிவைட் பண்ணிடலாமா? என்ன கிடைக்கும்? டிவைடட் பை 2 202x minus 75y is equal to minus 23. ஈக்குவேஷன் நம்பர் 5. ஸோ 4 and 5ல் வந்து பார்த்தீங்கன்னா xyயில் ஈக்குவேஷன் வந்து கிடச்சிருக்கு. அப்போ இதை சால்வ் பண்ணலாம். எதை எலிமினேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா y வந்து எலிமினேட் பண்ணலாம். இங்கே 3y இருக்குது, இங்கே 75y இருக்குது. 3y 75 எப்படி எலிமினேட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனாக 25ஆல் மல்டிப்ளை பண்ணால் 325 75 ஆயிரும். அப்போ இங்கேயும் 75 ஆயிரும். அப்போது ஃபோர்த் ஈக்குவேஷனை 25ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். என்ன கிடைக்கும்? 2x இன்ட்டு 25 50x ப்ளஸ் 3y இன்ட்டு 25 75y இஸ் ஈக்குவல் டு 11 இன்ட்டு 25 11 25 ஆர் 275. அடுத்தது ஃபிஃப்த் ஈக்குவேஷனை அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. 202x minus 75y is equal to minus 23. பார்த்தீங்கன்னா plus 75 minus 75 கேன்சல் ஆயிடுச்சா? 202 plus 50 252x. ஓகே, இங்கே ப்ளஸ் மைனஸ் சப்ராக்ட் பண்ணுறோம். 5 minus 3 2 7 minus 2 5
252. So 252 x is equal to 252. இப்போ x வேணும் அப்படின்னா 252 by 252. So we get x is equal to 1. x ஓட வேல்யூ 1 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ இந்த x ஓட வேல்யூ 1ன்னு சொல்லிட்டு நம்ம எதில் சப்ஸ்டிட் பண்ணலாம்? ஈக்குவேஷன் நம்பர் 4ல் வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். Substitute x is equal to 1 in equation number 4. Fourth equation என்ன கொடுத்துருக்காங்க? 2x plus 3y is equal to 11. இதில் x க்கு பதிலாக 1 substitute பண்ணோம் அப்படின்னா 2 into 1 plus 3y is equal to 11. 2 into 1 2 அந்த 2 ரைட் சைட் சென்ட் பண்ண கிடைக்கும் -2 ஆயிரும். இப்போ 3y is equal to 9. அப்போ இதுலேருந்து y வேணும் அப்படின்னா 9/3. So y is equal to 1 3 is 3, 3 3 is 9. We get y is equal to 3. ஸோ அப்போ ஒய்யும் கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு இசட் வேணும் இல்லையா? அப்போ எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஈக்குவேஷன் நம்பர் 1ல் வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஓகேவா? Substitute x is equal to 1, y is equal to 3 in equation number 1. Equation number 1 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா x plus y plus z is equal to 11. இதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? xக்கு 1, yக்கு 3, z அப்படி வச்சுக்கலாம். 1 plus 3 4. அப்போ 4 plus z is equal to 11. From there z is equal to 11 minus 4. நமக்கு என்ன கிடைக்கும்? z is equal to 7 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? Therefore x is equal to 1, y is equal to 3 and z is equal to 7. அப்போ அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? The required number is 100x plus 10y plus z. இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். 100 into x ஓட வேல்யூ 1 plus 10 into y ஓட வேல்யூ 3 plus z ஓட வேல்யூ 7. So 100 plus 10 3s are 30 plus 7. 100 plus 30 plus 7. அப்போ என்ன கிடைக்கும்? 137 is the correct answer. Okay, that's all.